என் காதலின் உயிர் நீயே பகுதி 9. ராகவேந்தர் தன் மகள் காவ்யாவிற்கு அறிவுரைகளைச் சொல்லி அவளை வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்கு ஏற்பாடுகள் செய்தார். காவ்யாவும் தன் அப்பாவின் பேச்சை கேட்டு வெளிநாடு செல்ல சம்மதம் தெரிவித்தாள். ஆனால் அவள் மனதில் நந்தனை பழிவாங்கும் எண்ணம் மட்டும் மாறவே இல்லை. அவள் இதே ஊரில் இருந்து கொண்டு அவனுக்கு தொந்தரவுகளை கொடுக்க நினைத்தாள். ஆனால் அவன் எதிரிலிருந்து அவனை வீழ்த்துவதை விட மறைமுகமாக அவனை வீழ்த்துவதுதான் சரியாக இருக்கும் என்று எண்ணினாள். அதேபோல் நந்தனுடைய மைனஸ் பிளஸ் இவைகள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவனை வீழ்த்துவது எளிதாக இருக்கும் என்று நினைத்தாள். அதற்கு முதலில் நாம் அவனுடைய வீட்டிற்கு சென்று அங்கு நடப்பவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களோடு உறவாடி அவனை வீழ்த்த வேண்டும். அதற்கான முதற்கட்ட வேலையில் இறங்க வேண்டும். இப்படியான பல்வேறு திட்டங்களை மனதில் வைத்து அடுத்த நாள் விடியலுக்காக காத்திருந்தாள். காலை கதிரவன் தன் செந்நிற கற்களை கொண்டு எழுந்து வர இவ்வளவு நாளும் சரியாக உறங்காமல் இருந்தாலும் காலையில் கதிரவனுடன் போட்டி போட்டுக்கொண்டு எழுந்து அவள் அன்றாட வேலைகளை கவனிக்க தொடங்கி விடுவாள் நந்தினி. இன்று ஏனோ அப்படி ஒரு தூக்கம். நந்தன் எப்பொழுதும் போல காலை 5 மணிக்கு எழுந்தவன் தன் மனைவி உறங்கும் அழகை ரசித்து பார்த்தவன் அவளை பார்த்து, நீ அழகா இல்லை உன் மனசு அழகா? என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கூடிய விரைவில் உன்னை பற்றி அனைத்தையும் தெரிந்து கொள்வேன். அதன் பிறகு உன்னை எந்த மாதிரி மாற்ற வேண்டும் என்பதை முடிவு செய்து அதற்கு ஏற்றாற்போல் உன்னை மாற்றுவேன். அதன் பிறகு உனக்கு உறங்குவதற்கு கூட நேரம் கிடைக்காது. நீ என்னையும் கவனித்து உன்னையும் கவனித்து கொள்ள வேண்டும். பிறகு நமக்கு பிறக்கப் போகும் குழந்தைகள் என்று அவன் மனதில் தோன்றியதை அப்படியே பேசிக்கொண்டிருந்தான். அவனுக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. காரணம், அவன் வாழ்வில் எந்த பெண்ணுக்கும் இடமில்லை என்று தீர்மானமாக இருந்தான் இத்தனை ஆண்டுகள். ஆனால் நந்தினியை நேற்றுதான் பார்த்தான். அதற்குள் அவளுடன் ஆன நெருக்கமான உணர்வு தோன்றி குழந்தைகள் வரை நினைவு சென்று விட்டதை நினைத்து, சரிடா, இனிமேல் இங்கு இருந்தால் நீ இன்று ஆஃபீஸ் கிளம்ப மாட்டாய். பிறகு இவளையே சுற்றி சுற்றி வருவாய். அது உனக்கு அழகில்லை. எழுந்து உன் வேலைகளை பார். என்ன நடக்க வேண்டும் என்பது உன் மனது சொல்கிறதோ அது கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லி கொண்டவன் எழுந்து ஃப்ரெஷ் ஆகி உடற்பயிற்சி அறைக்கு சென்று அவனுடைய அன்றாட வேலைகளை கவனிக்க தொடங்கினான். நந்தினி காலை 6 மணிக்கு எழுந்தாள். எழுந்தவள் மணியை பார்த்து, ஐயோ, இவ்வளவு நேரம் தூங்கிட்டேன், நான் இப்படி தூங்க மாட்டேன் என்றவள் அப்போதுதான் கவனித்தாள் அங்கு பெட்டில் நந்தன் இல்லை என்று. இவர் எங்கே சென்றார்? நான் இவ்வளவு தாமதமாக இழந்ததற்கு என்ன செய்வாரோ தெரியவில்லையே. இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டேனே. ஐயோ, கீழே சென்றால் மேடம் வேற திட்டுவார்களே என்று பயந்து கொண்டு எழுந்து ஃப்ரெஷ் ஆகி குளித்துவிட்டு வெளியில் வந்தாள். நந்தன் அப்போதுதான் உடற்பயிற்சியை முடித்துவிட்டு வியர்வை சொட்ட சொட்ட வெளியில் வந்தான். வந்தவன் அவன் கண்ட காட்சியில் கண்கள் விரிய நந்தினியை பார்த்து நின்று விட்டான். நந்தினி வான நீல நிற புடவை உடுத்தியிருந்தாள். இதுவரை புடவைகள் அதிகம் கட்டியதில்லை. பாவாடை தாவணி சுடிதார் தான் அதிகம் அணிந்து இருந்தாள். திருமணமாகி முதலில் புடவை கட்ட வேண்டும் என்று நினைத்தவள் நேற்று நந்தன் வாங்கி தந்த ட்ரெஸ்களில் இருந்து புடவைகளில் ஒன்றை எடுத்து கட்டி கொண்டாள். அவளை முதலில் சேலையில் இன்று பார்த்ததும் நந்தன் முழுவதும் நந்தினி வசமாகினான். நந்தினி அப்போது நந்தனை கவனிக்கவில்லை. தன் கூந்தலை உலர்த்தி கொண்டு நிமிர்ந்து பார்த்தால் அங்கு நந்தனை கண்டவள், என்னாச்சு சார்? ஏன் என்னை அப்படி பார்க்கிறீர்கள்? என் மீது கோபமாக இருக்கிறீர்கள் தானே? நான் என்றுமே காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவேன். இன்று ஏனோ நன்றாக உறங்கிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். இனிமேல் இதுபோல் நடக்காது. நாளையிலிருந்து நான் சீக்கிரமாக எழுந்து விடுகிறேன் என்றாள். அவள் பேசியது எதுவுமே நந்தனின் காதுகளில் விழவில்லை. சிலையாக நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவன் அப்படி நின்று பார்ப்பது நந்தினிக்கு மனதில் பயத்தை வரவழைத்தது. என்ன இவர் என் மேல் அதிக கோபமாக இருக்கிறாரோ? வீட்டில் இருக்கும் பெரியவர்களே இவருக்கு பயப்படுகிறார்கள். நாம் வேறு இப்படி செய்துவிட்டோம் என்று யோசித்து கொண்டே அவன் அருகில் சென்றவள், சார் என்று கொஞ்சம் சத்தமாக அழைக்கவும் அதில் சுயம் பெற்ற நந்தன் நந்தினி அருகில் இருப்பதை பார்த்து, என்னாச்சு நந்தினி என்றான். நான் ரொம்ப லேட்டாக எழுந்து விட்டேன், சாரி சார் என்றாள். நீங்கள் என்னை முறைத்து பார்ப்பதற்கு பயமாக இருக்கிறது என்றாள். அடி பாவி, ரொமான்ஸ் பண்ணுறதுக்கும் முறைப்பதற்கும் உள்ள வித்தியாசம் கூட இவளுக்கு தெரியவில்லை. இவளை வைத்துக்கொண்டு உன் பாடு ரொம்ப கஷ்டம்டா நந்தன் என்று உள்ளுக்குள்ளேயே சொல்லி கொண்டான்.
நான் உன்னை முறைக்கவில்லை நந்தினி. நீ இந்த புடவையில் நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க. அதனால தான் உன்னை அப்படி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு உண்மையில எனக்கு கோபமே இல்லை நான் உன்னை முறைப்பதற்கு என்றான். சரி நந்தினி, நீ போய் உன் வேலையை பார். நாம் இருவரும் இன்னும் சற்று நேரத்தில் கீழே இறங்கி நம் வீட்டில் உள்ள அனைவரிடமும் பேச வேண்டும். முக்கியமான சிலவற்றை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றான். நந்தினி இப்போது கீழே போக வேண்டாமா சார்? உங்களுக்கு காலை டிஃபன் எதுவும் செய்ய வேண்டாமா என்று கேட்டாள். நீ கீழே செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கும். அதை எடுத்து நம் இருவருக்கும் மட்டும் காலை உணவை செய்து வை. இங்கு நம் இருவரை தவிர வேறு எங்கேயும் நீ வேலை செய்யக்கூடாது. உனக்காக என்ன வேண்டுமோ அதை மட்டும் நீ செய்து கொள்ளலாம். புரிகிறதா என்றான். சார், உங்கள் அம்மா என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்களா? இந்த வீட்டிற்கு வந்ததும் என் மகனை என்னிடமிருந்து பிரித்து விட்டாய் என்று சொல்ல மாட்டார்களா என்று நந்தினி கேட்டாள். உன்னை ஏன் அப்படி கேட்கப் போகிறார்கள்? நான் இந்த வீட்டில் அனைவரும் இருந்து தனிமையில்தான் இத்தனை வருடங்களை கடந்து வந்தேன். இப்போது நீ என் கூடவே இருக்கிறாய். அது ஒன்றே போதும் எனக்கு என்றவன், நந்தினி, இதற்கு பிறகு என்னை எந்த கேள்வியும் கேட்காதே. நான் சொன்னதை மட்டும் கேள் என்றான். அதன் பிறகு நந்தினி எதுவும் பேசாமல் கிச்சனுக்குள் சென்றாள். நந்தனின் குளியலறைக்குள் சென்றவன் அவன் குளித்து முடித்து வெளியில் வந்ததும் நந்தினி அவனுக்கு காஃபியை கொண்டு வந்து கொடுத்தாள். நந்தன் நந்தினியை கேள்வியாக பார்த்தான். அவளோ சார் என்றாள். நந்தினி, நான் இதையெல்லாம் குடித்து எனக்கு பழக்கமில்லை என்றான். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் குடியுங்கள். நாளையிலிருந்து உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாள். நந்தனும் நந்தினி கொடுத்த காஃபியை ஒரு மிடறு குடித்தவன் அதன் சுவையில் மெய் மறந்தான். என்னடா, இப்படி ஒரு சுவையில் நான் எந்த ஹோட்டலிலும் குடித்ததில்லையே. நந்தினி, இந்த காஃபி எப்படி போட்டாய் என்றான். கையால் தான் போட்டேன் என்று நக்கலாக சொன்னாள் நந்தினி. அதை கேட்டு சிரித்தவன், அது எனக்கு தெரியும். இந்த காஃபி ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இனிமேல் டெய்லியும் காலையில் எனக்கு கண்டிப்பாக கொடுத்து விடு என்றான். என்ன இவர் ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொன்னார், இப்போ வேணும்னு சொல்கிறாரு என்று நினைத்தவள், சரி சார், ரெடியாகி வாங்க, சாப்பிடலாம். தோசை ஊற்றி சட்னி அரைத்து விட்டேன், சாப்பிடலாம் என்றாள். நான் குளித்துவிட்டு வருவதற்குள் இத்தனை வேலையும் செய்து விட்டாயா என்றான். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வேலையே இல்லை சார் என்று கூறினாள் நந்தினி. நந்தன் ரெடியாகி வந்ததும் நந்தன் சாப்பிட அமர்ந்தான். அவனுக்கான தோசையை தட்டில் வைத்து சட்னி ஊற்றி அவனிடம் கொடுத்தாள். அதை சாப்பிட்டவன், இவள் எப்படி இவ்வளவு ருசியாக சமைக்கிறாள்? சரி, எது எப்படி இருந்தால் என்ன, முதலில் சாப்பிடுவோம். கீழே சென்று பேச வேண்டியது நிறைய உள்ளது என்று நினைத்தவன், நீயும் அமர்ந்து சாப்பிடு என்றான். அவளோ, இல்லை சார், எனக்கு இப்போது பசி இல்லை, நான் பிறகு சாப்பிட்டு கொள்கிறேன் என்று சொன்னாள். சரி, கண்டிப்பாக சாப்பிட்டு விடு என்று அவன் சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்துவிட்டு கை கழுவி கொண்டு வந்தான். நந்தினி, வா, கீழே போகலாம் என்றான். கீழே ஹாலுக்கு வந்தான். நந்தனின் அம்மா, அப்பா, ஆகாஷ், வந்தனா என எல்லோரையும் வாங்க என்று அதிகாரத்துடன் அழைத்தான். நந்தனின் குரலில் அந்த வீடு முழுவதும் கேட்க வந்தனாவை தவிர மற்ற மூவரும் அங்கே வந்தனர். கஜலட்சுமி நந்தினியை மேலிருந்து கீழ்வரை பார்த்தவர், இவள் என்ன இவ்வளவு அழகாக இருக்கிறாள்? இந்த வேலைக்காரி நேற்று பார்த்த பொழுது அழுக்காக இருந்தாள், பார்ப்பதற்கு பிச்சைக்காரி போல இருந்தாள். நேற்றிலிருந்து இன்று ஒரு நாளில் இப்படி அழகாக தெரிகிறாள் என்று நினைத்தாள். பாண்டியனும் நந்தினியை பார்த்து வியர்ந்தார். ஆகாஷ் அவளை புடவை சேலையில் பார்த்ததும் அவன் எண்ணங்கள் தாறுமாறாக ஓடியது. இந்த அழகு எனக்குத்தான், எப்படியும் உன்னை அடைந்தே தீருவேன் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டான். நந்தன் அனைவரின் பார்வையும் பார்த்தவன் ஆகாஷின் பார்வையை மட்டும் கண்டு, டேய் ஆகாஷ் என்று கத்தினான். அண்ணன் குரலில் நடுங்கியவன், என்ன அண்ணா, சொல்லுங்கள் என்றான். நான் எல்லோரையும் தான் அழைத்தேன். எங்கே உன் மனைவி என்று கேட்க, அண்ணா, அவள் குளித்து கொண்டிருக்கிறாள், இதோ நான் போய் அழைத்து கொண்டு வருகிறேன் என்று அங்கிருந்து சென்றான் ஆகாஷ். வந்தனா குளித்துவிட்டு தன் முகத்திற்கு ஒரு 1/2 கிலோ மேக்கப்பை போட்டு கொண்டிருந்தாள். ஏய் வந்தனா, அங்கு என் அண்ணன் கூப்பிடுகிறார். நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சீக்கிரம் வா என்னுடன் என்று அழைத்தான். வந்தனாவோ அலட்சியமாக, என்ன இப்போ, உங்கள் அண்ணன் கூப்பிட்டா நீங்கள் போங்க எல்லோரும், நான் எதுக்கு வர வேண்டும்? நான் உங்களைத்தான் திருமணம் செய்திருக்கிறேன், உங்கள் அண்ணனை இல்லை என்றாள். ஏய், என்ன பேசுகிற நீ? அவர்தான் இந்த வீட்டில் எல்லாம் என்றான் ஆகாஷ். அவர்தான் எல்லாம் என்றால் அப்போ
நீங்கள் யார் இந்த வீட்டில் என்று கேட்டாள். ஏன் வந்தனா, திருமணமாகி ஒரே ஒரு நாள் தான் ஆகிறது. அதற்குள் உன் பேச்சு சரியில்லை. நாங்கள் எங்கள் வீட்டில் என் அண்ணன் பேச்சுக்கு மறு பேச்சு யாரும் பேசியதில்லை. அவர் அழைத்தால் அந்த அழைப்பை தவிர்த்ததும் இல்லை. உன் திமிர் பேச்சை எல்லாம் ஓரம் வைத்துவிட்டு இப்போது என்னுடன் வா என்று அவளது கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றான். அவர்கள் இருவரும் வந்து நின்றதும், அம்மா, நேற்று என் மனைவியை யார் அழைத்து வந்தது என்று கேட்டான் நந்தன். நான் தான் அழைத்து வந்தேன் என்று கஜலட்சுமி கூற, அம்மா என்று கத்தினான் நந்தன். என்ன நந்தன், என்னிடம் குரல் உயர்த்துகிறாய் என்றார். அம்மா, அவள் என் மனைவி. அவளை நான் இந்த வீட்டு மகாராணி என்று கூறினேன். நீங்கள் அவளை ஏன் ஆட்டோவில் அழைத்து வந்தீர்கள்? இந்த நந்தன் நினைத்தால் அவளை எதில் வேண்டுமானாலும் அழைத்து வந்திருக்க முடியும். ஆனால் நான் உங்களை நம்பி அவளை அழைத்து வரச் சொன்னால் நீங்கள் அவளை அழைத்து வரவில்லை. ஏன், எதற்கு? எனக்கு காரணம் சொல்லுங்கள் என்றான். ஏனென்றால் அவள் ஒரு வேலைக்காரி. அவளை எப்படி எங்களுக்கு சமமாக அழைத்து வர முடியும் என்றாள் வந்தனா. ஆகாஷ், உன் மனைவியிடம் சொல்லி வை. நான் எந்த கேள்வியும் அவளிடம் கேட்கவில்லை. அவள் என்னிடம் பதில் பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இனி ஒரு முறை நந்தினியை வேலைக்காரி என்று சொன்னால் அவளுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் என்றான். பாண்டியன் தன் சின்ன மருமகளுக்கு ஆதரவாக பேசினார். அவள் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? நந்தினி அவங்க வீட்டில் வேலை செய்த வேலைக்காரி தானே. அதை அவள் சொன்னால் நீ அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாயா என்றார். உண்மைதான், நந்தினி வந்தனா வீட்டில் வேலை செய்தால், நான் இல்லை என்று சொல்லவில்லை. எந்த நிமிடம் அவள் கழுத்தில் நான் தாலி கட்டி என் மனைவியாக ஏற்றுக்கொண்டேனோ அப்போதிலிருந்து அவள் இந்த நந்தனின் நந்தினி, என் மனைவி. அதை எல்லோரும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அவளை யாரும் இந்த வீட்டில் எதுவும் சொல்லக்கூடாது. முக்கியமாக வந்தனா, நீ அவளை எதுவுமே சொல்லவே கூடாது. எந்த வேலையும் அவளிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடாது. உனக்கு என்ன தேவையோ அதை இந்த வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரர்களிடம் சொல்லி செய்து கொள் என்றான். என் மனைவி இந்த வீட்டின் மூத்த மருமகள். அவள் எங்கள் இருவருக்கும் மட்டும்தான் சமைப்பாள். எங்கள் இருவருக்கும் என்ன தேவையோ அதை மட்டும்தான் செய்வாள். அவளை வேலை வாங்கும் எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது. ஒரு வேளை வந்திருந்தால் அதை அழித்து விடுங்கள். என் மனைவிக்கு உங்களில் யாராவது ஒருவரால் பாதிப்பு ஏற்பட்டாலும் இந்த நந்தன் அமைதியாக இருக்க மாட்டான் என்று சொல்லி முடித்தான். கஜலட்சுமி தன் மகன் இப்படியெல்லாம் பேசுவான் என்று கனவில் கூட நினைத்ததில்லை. அவன் பேச்சில் கோபமானவர், நந்தன், அப்படி என்ன தலையணை மந்திரம் போட்டால் உன் மனைவி? வந்து ஒரு நாள் கூட முழுவதுமாக முடியவில்லை. அதற்குள் நேற்று நடந்த அனைத்தையும் உன்னிடம் சொல்லிவிட்டாளா? எங்களிடமிருந்து உன்னை பிரித்து விட்டாள் என்றார். அம்மா, அவள் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. நான் தான் நம் வீட்டிற்கு பாதுகாப்பிற்காக இருக்க வேண்டும் என்று வெளியில் கேட்டின் முகப்பில் ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தி இருந்தேன். அதில் நந்தினி ஆட்டோவில் இருந்து இறங்கிய காட்சியை பார்த்துத்தான் உங்களை கேட்டேன். அவள் இப்போது வரை உங்களை யாரை பற்றியும் எந்த குறையும் கூறவில்லை, கூறவும் மாட்டாள் என்றான் நந்தன். தொடரும்.